ஹே guys, வெல்கம் டு ஸ்டடி buddies. இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2ல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.3ல் இருக்கிற ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த சம் எப்படின்னா Z1, அதாவது ஒரு மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஷோ தட் சொல்லியிருக்காங்க. அதாவது Z1 + Z2 ஹோல் ப்ளஸ் Z3யும் இதுவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஈஸி தான். நம்ம வந்து ப்ரீவியஸ் இதிலே எப்படி பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். வேரியபிள்ஸ் கூட ஆட் பண்ணணும், ரியல் பார்ட்டு கூட ஆட் பண்ணணும். ஸோ அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து LHS பார்க்கலாம். ஸோ LHS இங்கே என்னென்னா Z1 + Z2 the whole + Z3. ஸோ இதான் LHS. ஃபஸ்ட்டு இதை முடிக்க போகிறோம். ஸோ Z1 + Z2 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ Z1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 - 3i கொடுத்துருக்காங்க. Z2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து -4i அப்படின்னா இந்த இடத்துல ரியல் பார்ட்டு 0வாக இருக்குது, இமேஜினரி பார்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ -4i. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா இமேஜினரியே இல்லை, ஜஸ்ட் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து Z1 ப்ளஸ், அதாவது இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு Z1 + Z2. ஸோ Z1 + Z2. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னா ரியல் பார்ட் கூடயும் இமேஜினரி பார்ட் கூடயும் தான் ஆட் பண்ணணும். அப்போ -7i. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் வந்து 1 - 7i. இது கூட Z3, அதாவது Z3 இந்த 5 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ Z1 + Z2 + Z3. Z1 + Z2ஓட வேல்யூ வந்து 1 - 7i ப்ளஸ் Z3ன்னா 5. ஸோ 5ஐ ரியல் பார்ட்டு கூட ஆட் பண்ணணும். அப்போ 6 - 7i. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க LHSோட ஆன்சர். ஸோ இது வந்து இந்த RHS கூட ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து RHS. ஸோ RHS என்னென்னா Z1 + Z2 + Z3. இது ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படினாலும் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணாலும் எல்லாமே அடிஷன் ஃபார்மெட் தான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ வந்து இந்த இடத்துல Z2 + Z3 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். Z2 என்னதுன்னா -4i, Z3 வந்து 5. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரியல் பார்ட்டியும் நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டியும் எழுதணும் எப்போவுமே. ஸோ இதுதான் வந்து Z2 + Z3. இதை Z1 கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ Z1 + Z2 + Z3. ஸோ Z1ஓட வேல்யூ 1 - 3i. Z2 + Z3 மேலே தான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 5 - 4i. ஸோ 5 + 1 6. இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே சைனுன்றனால -7i. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து RHS. ஸோ LHSும் RHS ஈக்குவல். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்லேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து போன சப்டிவிஷனில் வந்து எல்லாம் அடிஷனில் இருந்தது, இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து LHS. அதே மாதிரி LHS ஃபஸ்ட்டு என்னது Z1 × Z2 ஹோல் Z3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். ஸோ Z1 × Z2 ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ Z1 என்னது 1 - 3i. ஸோ இது வந்து Z2 கூட மல்டிப்ளை ஆக போகுது, அதாவது -4i கூட மல்டிப்ளை ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது இங்கே மல்டிப்ளை ஆகும், நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ -4i × 1ன்னா -4i, -4i × -3i போது ப்ளஸ் 4 3s are 12, i × i². ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்த ஒரு ஃபார்முலா i² வேல்யூ என்ன -1. ஸோ அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ -1ன்னா -4i -12. அப்போ இந்த இடத்துல வந்து ரியல் பார்ட் வந்து -12, இமேஜினரி பார்ட் -4i. ஸோ இந்த இடத்துல மைனஸை காமனாக வெளியே எடுத்தும் பண்ணலாம், பட் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதாவது Z3 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா Z1 Z2 மல்டிப்ளைடு வித் Z3. ஸோ Z1 × Z2ஓட வேல்யூவை தான் இப்போ நம்ம பார்த்தோம் -12 -4i. ஸோ இது கூட எது மல்டிப்ளை ஆக போகுதுன்னா 5. ஸோ 12 5s are வந்து 60. அப்போ -60. இது இங்கே மல்டிப்ளை ஆகும்போது -20i. ஸோ இதுதான் வந்து LHS. ஓகேவா? இதுதான் வந்து LHS. இப்போ RHS பார்க்கலாம். ஸோ RHS என்னன்னா RHS Z1 Z2 × Z3 the whole. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிச்சிடலாம். ஸோ Z2 × Z3. ஸோ Z2ஐயும் Z3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -4i மல்டிப்ளைடு வித் 5. அப்போது -20i. ஓகேவா? 5 4s are 20 - i.
அப்போ இதுதான் வந்து Z2 இன்ட்டு Z3க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை வந்து Z1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ Z1 Z2 இன்ட்டு Z3 இஸ் ஈக்குவல் டு Z1ஓட வேல்யூ என்ன 1 மைனஸ் 3i, Z2 இன்ட்டு Z3ஓட வேல்யூ மேலே இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 20i. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இது 1 கூட மல்டிப்ளை ஆகும், நெக்ஸ்ட்டு 3 கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20i வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 20 இன்ட்டு 3 60, i இன்ட்டு i ஸ்கொயர். அதே தான் நமக்கு தெரியும் i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 20i ப்ளஸ் 60 இன்ட்டு -1 மல்டிப்ளிகேட்டிவில் இருக்கும். ஸோ மைனஸ் 20i மைனஸ் 60. ஸோ ரியல் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும்னா -60 மைனஸ் 20i. இதுதான் RHS. ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.